வணக்கம். ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் RCFL அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். மும்பையில் இருக்குது, சேம்பூர் மும்பையில் இருக்குது. இங்கே வந்து சில வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவது வேகன்சி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கெமிக்கல் அப்படிங்கிற போஸ்டிங்காக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்க வேகன்சி. 60 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போஸ்ட் கோட், இந்த மாதிரி போஸ்ட் கோட் எல்லா வேகன்சிஸ்க்குமே வரும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் எதற்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் மேபி ஆன்லைன் அப்ளிகேஷனில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த போஸ்ட் கோடை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, BE பிடெக் இல்லை BSCயில் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும், கெமிக்கல் டிசிப்ளினில் அப்படின்னா கெமிக்கல் டெக்னாலஜியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைட் கோர்சஸ் இல்லை அலைட் டிகிரிஸ் இல்லை டியூயல் டிகிரிஸ் எல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருந்தால் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் மினிமம் பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படின்னா 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இன்ஜினியரிங் டிகிரியில் SC/ST கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 55% மார்க் எடுத்தால் போதும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 25 வயசு அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. SC/ST கேட்டகரிக்கு 30 வயசும் OBC கேட்டகரிக்கு 28 வயசும் சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போ திரையில் பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது வேகன்சி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பாய்லர். இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, BE பிடெக் இல்லை BSc இன்ஜினியரிங் வந்து கெமிக்கல், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் முடிச்சிருந்தா 4 இயர்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அலாங் வித் தட் நீங்கள் வந்து பாய்லர் ஆப்ரேஷன் இன்ஜினியர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அப்படின்னா பாய்லர் ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மார்க் எடுத்திருக்கணும். உங்களுடைய இன்ஜினியரிங்கில் 60% மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 55%. அதே போல் ஏஜ் லிமிட் போனதுக்கு என்ன இருந்துச்சோ அதே தான் இதற்கும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மெக்கானிக்கல் 3வது வேகன்சி. 48 வேகன்சி மொத்தம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கும் நீங்கள் BE பிடெக் BSc இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அலைட் கோர்சஸ் இல்லை அலைட் டிகிரிஸ் இல்லை டூயல் டிகிரிஸ் வந்து நீங்கள் மெக்கானிக்கலில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஏற்றுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் மினிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் 60% மார்க் எடுத்துக்கணும் உங்களுடைய இன்ஜினியரிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 55% எடுத்தால் போதும். ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 25, SC/ST கேட்டகரிக்கு 30, OBCக்கு 28 வயசும் சொல்லப்பட்டிருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 35 வயசு சொல்லப்பட்டிருக்கு. SC/ST கேட்டகரிக்கு 40 வயசும், OBC கேட்டகரிக்கு 38 வயசும் அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 4வது வேகன்சி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரிக்கல். நீங்கள் வந்து BE பிடெக் BSc இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். அதே போல் அலைட் கோர்சஸ் அலைட் டிகிரிஸ் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 60% வந்து உங்களுடைய ஃபைனல் இயரில் இன்ஜினியரிங் கிராஜுவேஷனில் டோட்டலாக அக்ரிகேட்டாக நீங்கள் வந்து 60% வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SC/ST கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 55% இருந்தால் போதும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா போன டைம் எவ்வளோ சொல்லியிருந்தோமோ அதே தான் இதற்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 5வது வேகன்சி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். 35 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. BE பிடெக் BSc இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கணும், 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளினில் முடிச்சிருந்தா அப்ளிகபிள், இது அப்ளை பண்ணலாம் இதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 60% அக்ரிகேட் மார்க் எடுத்துருக்கணும் உங்களுடைய இன்ஜினியரிங்கில். SC/ST கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 55% எடுத்துருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் சேம் ஆஸ் பிஃபோர். அன்ரிசர்வ் கேட்டகரி 25, SC/ST கேட்டகரிக்கு 30, OBC கேட்டகரிக்கு 28 வயசும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இப்போ என்ஜினியருக்கு கெமிக்கல் பேக்லாக் வேகன்சி தான் இது. போன வருஷம் இருந்த வேகன்சி பேக்லாக் வேகன்சி. இது வந்து நீங்கள் ரெகுலர் BE பிடெக் BSc இன்ஜினியரிங் வந்து கெமிக்கலில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகன் ஹேவிங் டிகிரி இந்த அலைட் கோர்ஸ் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் வில் நாட் பி கன்சிடர். அதே போல் அலைட் கோர்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் கிராஜுவேஷனில் வந்து 60% மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து OBC கேட்டகரிக்கு ஒரு 10 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. OBC கேட்டகரிக்கு மட்டும் தான். அதனால் SC/ST கேட்டகரிக்கு 55%. இதற்கு முன்பு சொன்னது போல் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா SC/ST கேட்டகரிக்கு வேகன்சி இங்கே கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மினிமம் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் ப்ரிஃபரபிள், அதாவது எந்த ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியிலேயே எந்த ஃபீல்டில் இருந்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர், கெமிக்கல், ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதற்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் கேட்டகரி கிரேட் E1 10 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து சயின்ஸ், இன்ஜினியரிங் இல்லை அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் 3 இல்லைனா 4 இயர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் அதோடு சேர்த்து MBA வந்து மார்க்கெட்டிங் வந்து ஸ்பெஷலைசேஷனாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா MBA வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெஷலைசேஷன் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் டிகிரி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணப்படலைன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டியில் காலேஜில் வந்து ஸ்பெஷலைசேஷனை பற்றின ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வந்து எடுத்துக்கணும் உங்களுடைய கிராஜுவேஷன் as well as போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில். SC/ST கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 55% எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் கேட்டிருக்காங்க. அதே போல் ப்ரிஃபரபிளி இன் அக்ரோ ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு போஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா நீங்கள் வந்து இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 32 வயசும், SC/ST கேட்டகரிக்கு 37 வயசும், OBC கேட்டகரிக்கு 35, பர்சன் வித் டிசபிலிட்டியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 42, SC/STக்கு 47, OBCக்கு 45 சொல்லப்பட்டிருக்கு அப்பர் ஏஜ் லிமிட்.
இது இல்லை, இப்போ இந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் மினிமம் 4 இயர்ஸ் டியூரேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எம்எஸ்சி அக்ரி ஆஃப் 2 இயர்ஸ் டியூரேஷனில் முடிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் 60% எடுத்துருக்கணும் உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியில். ஓபிசி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் 60%, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 55% எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. போன இருந்தது போலவே அக்ரோ இண்டஸ்ட்ரியில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா போனதில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங்கில் ஃபுல் டைம் யூஜிசியின் பிடெக் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். 4 இயர்ஸ் டியூரேஷனில் பிடெக் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்கன்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம். 60% வந்து உங்களுடைய மார்க்காக இருக்கணும் கிராஜுவேஷனில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 28, எஸ்சி எஸ்டிக்கு 33, ஓபிசிக்கு 31 வயசும், அதே போல் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஒரு சில ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் அக்ரி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில். அடுத்து ஆப்ரேட்டர் ட்ரைனி கெமிக்கல் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் ட்ரைனிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிஎஸ்சி கெமிக்கல் டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக 3 வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு வருஷத்துலையாச்சும் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் என்சிபிடி சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. என்சிபிடி இந்த ஏஓ ட்ரேட் அப்படிங்கிற ட்ரேடில் சர்டிஃபிகேட் கேட்கப்பட்டிருக்கு. The candidate should have secured minimum 55% marks in the last year. அதாவது ஓவராலாக லாஸ்ட் இயரில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து 55% எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 50% எடுத்தால் போதும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. என்சிபிடியில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கேட்கப்பட்டிருக்கு ஏஓ ட்ரேடில். ஆஃப்டர் பாசிங் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் என்சிபிடி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஓ ட்ரேட் ரிலேட்டடாக. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 32, ஓபிசி கேட்டகரிக்கு 30, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் சம் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரியல பார்த்துக்கலாம். அடுத்து இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஃபுல் டைம் ரெகுலர் 3 இயர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அதே போல் ஷுட் ஹேவ் செக்யூர்ட் மினிமம் 55% மார்க்ஸ் இன் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% லாஸ்ட் இயர் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ கோர்ஸில். அதே போல் எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 50% எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் பிஓஏடி அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 32, ஓபிசிக்கு 30 சொல்லப்பட்டிருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஜென்ரலில் 37, எஸ்சி எஸ்டியில் 42, ஓபிசியில் 40 வயசும் சொல்லப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து மூணாவது குவாலிஃபிகேஷன் வந்து 4 இயர்ஸ் ஃபுல் டைம் வந்து நீங்கள் ரெகுலர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து 55% மார்க் எடுத்துருக்கணும் உங்களுடைய லாஸ்ட் இயரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 50% எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 இயர்ஸ் அப்படிங்கிறது 1 வருஷம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கையும் சேர்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3 வருஷம் டிப்ளமோ ப்ளஸ் 1 இயர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக சேர்த்து 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 27, எஸ்சி எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 30 சொல்லப்பட்டிருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். அடுத்து நான்காவது, இது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நான்காவது அடுத்த குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் அண்ட் ரெகுலர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருந்தா போதும் உங்களுடைய 3 வருஷம் டிகிரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 55% மார்க்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய லாஸ்ட் இயரில் எடுத்துருக்கணும். அதே போல் பிஎஸ்சி டிகிரியில் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 50% மார்க்காச்சும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 27, எஸ்சி எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 30 சொல்லப்பட்டிருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் இதற்கு முன்பெல்லாம் என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு ஏஜ் லிமிட். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் இன் கெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ், ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதற்காக விண்ணப்பிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பிஎஸ்சி டிகிரி முடிச்ச பிறகு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் 5வது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கலாம் அப்படின்னா ஃபுல் டைம் அண்ட் ரெகுலர் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் ஹேவ் செக்யூர்ட் 55% மார்க்ஸ் இந்த லாஸ்ட் இயர் அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாணவர்களாக இருந்தால் 50% இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இருந்ததை போலவே தான் இங்கேயும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அலாங் வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிளான்ட் ஆப்ரேஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இதற்காக விண்ணப்பிக்கலாம். கெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ், ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்ச பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அடுத்து பாய்லர் ஆப்ரேட்டர் ட்ரைனி, இந்த வேகன்சிக்கு மொத்தமாக 25 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் த காம்படன்சி எஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் இஸ்யூட் பை யார் கொடுத்துருக்கணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுத்துருக்கணும் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஸ்டீம் பாய்லர்ஸ் அண்ட் சேர்மன்
டு த போர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்டீம் பாய்லர்ஸ் அண்ட் சேர்மன் வந்து இந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் முடிச்ச பிறகு ஆஸ் பாய்லர் அட்டெண்டன்ட்டாவோ இல்லை பாய்லர் ஆப்ரேட்டராவோ அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 35, ஓபிசிக்கு 33 சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் எஸ்எஸ்சி குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அலாங் வித் தட் என்சிவிடி அப்படிங்கிற பாய்லர் அட்டெண்டன்ட் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அது யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஸ்டீம் பாய்லர்ஸ் அண்ட் சேர்மன் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து படித்து முடிச்சு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதான் அப்படி சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, பாய்லர் அட்டெண்டன்ட்டாவோ இல்லை பாய்லர் ஆப்ரேட்டராவோ. அடுத்து ஏஜ் லிமிட் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 30, எஸ்சி எஸ்டிக்கு 35, ஓபிசிக்கு 33 வயசும் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அலாங் வித் தட் டிப்ளமோ இன் பாய்லர் அட்டெண்டன்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்துருக்கணும் அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ஸ்டீம் பாய்லர்ஸ் அண்ட் சேர்மன். இதுக்கு முன்பு இருந்ததை போலவே இந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து எதற்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா செகண்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈக்குவலண்டான சர்டிஃபிகேட் தான் இதுவும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் கேட்கப்பட்டிருக்கு, பாய்லர் அட்டெண்டன்ட்டாவோ இல்லை பாய்லர் ஆப்ரேட்டராவோ. அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு சொல்லியிருக்காங்க அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 35, ஓபிசிக்கு 33 சொல்லப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து 4வது குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி வித் என்ஜினியரிங் சைலர் ஆஃப் இந்தியன் நேவி அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சிருக்கணும். த என்ஜின் ரூம் ஆர்டிஃபிஷியர் ஆர் மெக்கானிஷியன் ஆர் என்ஜினியரிங் மெக்கானிக் இன் பொசிஷன் ஆக்சிலரி மெஷினரி வாட்ச் கீப்பிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட். இப்படி ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு போல, இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா செகண்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் சர்டிஃபிகேட்டுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்லேயே இல்லை யூனியன் டெரிட்டரியிலே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக விண்ணப்பிக்கலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பாய்லர் அட்டெண்டன்ட்டாவோ இல்லை பாய்லர் ஆப்ரேட்டராவோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்காக விண்ணப்பிக்கலாம். 30 வயசு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டாக சொல்லப்பட்டிருக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 35, ஓபிசிக்கு 33 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2 இந்த வேகன்சிக்கு மொத்தம் 23 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஸ்டேட் ஃபயர் ட்ரைனிங் சென்டரில் இருந்து எஸ்எஸ்சி வித் 6 months ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ஃபயர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் வித் 1 years எக்ஸ்பீரியன்ஸோட அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 27, எஸ்சி எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 30 சொல்லப்பட்டிருக்கு. அடிஷ்னல் கன்செஷன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ரிலேட்டடான இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சில கன்செஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அடிஷ்னல் கன்செஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவர்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சில கிரிட்டீரியாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தெரியல, பாஸ் பண்ணி வச்சு அதை மட்டும் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, என்ஜினியர், ஆஃபீஸர் கேட்டகரி இந்த மூணுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 rupees சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 700 rupees வந்து யாருக்கு அப்படின்னா ஒர்க்கர்ஸ் கேட்டகரி. அதற்கு அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கேட்டகரி எல்லாத்துக்கும், அது எல்லாமே ஒர்க்கர் கேட்டகரி. இதை தவிர மிச்சம் எல்லாமே ஒர்க்கர் கேட்டகரி தான். அதுக்கு 700 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி அண்ட் தென் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, என்ஜினியர், ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போ அந்த ஒர்க்கர் கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஆப்ரேட்டர் ட்ரைனி, பாய்லர் ஆப்ரேட்டர் கிரேட் 3, ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2 இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் தென் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் டெஸ்ட் எப்படி வைக்கப்படும் அப்படின்னா எந்தெந்த லொக்கேஷனில் வைக்கப்படும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, என்ஜினியர், ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா போபால், டெல்லி, லக்னோ, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, கவுஹாத்தி, கொல்கத்தா, மும்பை, நாக்பூர் இந்த லொக்கேஷன் எல்லாமே வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தென் ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேட்டர் ட்ரைனி, பாய்லர் ஆப்ரேட்டர் கிரேட் 3, ஜூனியர் ஃபயர்மேன் கிரேட் 2 இந்த மாதிரி இதுக்கெல்லாமே லொக்கேஷன் வந்து 2 இடம் தான் சொல்லப்பட்டிருக்கு. மும்பை அண்ட் தென் நாக்பூர் இங்கே மட்டும்தான் டெஸ்ட் வைப்பாங்க. எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா மராத்தி, ஹிந்தி அண்ட் தென் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க. டிசிப்ளின் ரிலேட்டட், அதாவது உங்களுடைய கோர் நாலேஜ் ஓகேங்களா, அது ரிலேட்டடாக அண்ட் தென் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 100 மார்க்ஸ்க்கு 90 minutes வைப்பாங்க. ஈச் கேட்டகரி, அதாவது டிசிப்ளினுக்கு 50 மார்க்ஸும் ஆப்டிடியூடுக்கு 50 மார்க்ஸ்க்கும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிப்ளின் ரிலேட்டட்னா உங்களுடைய இன்டெப்த் நாலேஜை பொறுத்த கோர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் ஆப்டி அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ் இது இந்த மாதிரி கேட்பாங்க 50 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ளிகேஷன் இதற்காக விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு கடைசி நாள் எப்போ அப்படின்னா 15 ஜூலை 2020 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேறு எந்த மோட் ஆஃப் அப்ளிகேஷனும் அக்செப்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
எக்ஸாம் வந்து மேபி 16th ஆகஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து 24 ஆகஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த COVID-19 இந்த கிறிஸ்னால மேபி போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விண்ணப்பிக்க விருப்பமுள்ள மக்கள் விண்ணப்பிங்க அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் விண்ணப்பிங்க. மக்களே, இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சிருக்கேன். இதன் மூலியமாக எல்லாத்தையுமே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த துறையில் காத்திருக்கு.